இன்னைக்கு நம்ம தி ஏஷியன் மேகஸ் பிரைட் சீசன் 2 எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி பிள்ளைமலோட அந்த பீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பசங்க வந்திருப்பாங்க, நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. இவளும் சரின்னு ஒத்துருந்துருப்பா. பார்த்தா திருப்பி பிள்ளைமலோட அந்த டார்க் சோல் வந்து இவளை கூட்டிகிட்டு போயிட்டு அது சொல்லுது, நீ உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு போக அப்புறம் எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. எல்லாருமே மயங்கி கிடக்குறாங்க. பிள்ளைமலா மட்டும்தான் எந்திரிக்கிறா. அவள் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, ஆனால் கை மட்டும் கருப்பாகவே இருக்குது, உடஞ்சி போயிருக்கு. இன்னும் கை மட்டும் சரியாகலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க துணி எடுத்து சுற்றிக்கிட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த கிளவியை கட்டுறாங்க. அவள் ஏதோ மந்திர ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. திரும்பி நீ வந்துருவ ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கிளவியை பார்க்க கூடாதுன்னா செத்தே போனாரு. செத்து போய் கூட இந்த கிளவியை விட மாட்டேங்குது. அப்படியே இங்கே நம்ம எலியஸையும் அல்கியோனும் தான் காட்டுறாங்க. இங்கே வந்து அல்கியோன் எலியஸ்ட ஒரு உதவி கேட்டிருக்காங்க. என்னன்னா, இவ்வளோ நாள் வந்து இவங்க படைக்கப்பட்டதே இதுக்கு பிள்ளைமலாவுக்கு உதவி செய்ய, ஆனால் அந்த வேலையை இவங்களால செய்யவே முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த கிளவி தான் இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெல்லை போட்டிருக்கா. அந்த ஸ்பெல்லை உடைக்க சொல்லி தான் எலியஸ்ட உதவி கேட்டிருப்பாங்க. அவனும் உடச்சி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் தான் வாங்க பிள்ளைமலாட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்கியோன் கேட்டிருக்காங்க. அப்படி இங்கே கிளவியை கட்டுறாங்க. இவங்க அப்படியே இந்த பாட்டி அவங்களுக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இவங்க வந்து நல்லா வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க இவங்க அந்த கலையில். இவங்க தான் அடுத்து இந்த குடும்பத்துக்கே ஹெட்டாக போகிறவங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு ஒரு குழந்தையே பிறக்கலை. என்னடா இவ்வளோ நாள் ஆச்சு குழந்தைய பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்கலாம் பேசியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையும் பிறந்துருச்சு. அதுதான் ஆடம், பிள்ளைமலோட அப்பா. அவங்க வந்து ஆனால் குழந்தை பிறக்கணும், அதை பார்த்துக்கணும்லாம் விருப்பம் கிடையாது இவங்களுக்கு. அடுத்து ஒரு வாரிசு வேணும், அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குழந்தைய பெற்றிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த குழந்தைய வந்து நர்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் கொஞ்சம் வளர்ந்தோடனே அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான். அம்மாவுக்கு படிப்பு தான் பிடிக்கும், ரிசர்ச் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இவனும் அந்த வயசுலேயே எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு வந்து அம்மாட்ட காட்டுறது இப்படிலாம் இருந்திருக்கான். அப்போ தான் அந்த ஐரிஸ்ன்னு பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இவன் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பிள்ளைமலோட அம்மா. அப்புறம் தான் அவளை பார்த்தோன்னே அப்பாவுக்கு மனசு மாதிரி இருக்கும். அவளை கூட்டிகிட்டு ஓடி போயிருப்பாரா. அதெல்லாம் கேட்டோன்னே இவங்களுக்கு இன்னும் கோவம் வந்திருக்கு. இப்படி ஓடிட்டானே, அந்த பொண்ணால் தானே ஓடுனா, அவன் தானே அடுத்து இந்த குடும்ப வாரிசு, இப்படி விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவனை எல்லா இடமுமே தேடி இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஆனால் அவன் கிடைக்கல. ஆனால் கிடைச்சப்போ கூட அவன் தான் அவனே சுட்டுக்கிட்டு செத்துட்டானே, அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவன் பண்ணிட்டான். அதுக்கடுத்து தான் இவன் வந்திருப்பா பிள்ளைமலா. இவளை பார்த்தோன்னே இவளை பிடிச்சி இவளோட மெமரிஸ் எல்லாம் அப்பயே அழிச்சு விட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து இவ வந்து பாட்டி கூட தானே வளர்ந்துருப்பா. ஆனால் இவங்களுக்கு அவளை பிடிச்சிருக்காது. ஆடம் வந்து எவ்வளோ திறமசாலியாக இருந்தான் அந்த வயசுலேயே. ஆனால் இவளுக்கு எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு இவளை அடிக்கிறது, திட்டுறது, கொடுமைப்படுத்தி தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் இவ பார்க்க அப்படியே வந்து அவங்க அப்பா மாதிரி தான் இருந்திருப்பா. பார்க்க தான் ஆடம் மாதிரி இருக்கா. ஆனாலும் நான் இதை கேட்கல, எனக்கு ஆடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளவி இப்போ கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே பிள்ளைமேலா கட்டுறாங்க. அவள் அப்படியே தள்ளாடி நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் பிள்ளைமேலாக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து அழுகுறா. அப்படியே கிளவிட்டு வந்துடுறா. இந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி உனக்கு தெரியுமில்ல, இன்னைக்கு உன்னோட அப்பா திரும்பி வரப்போறான். நான் உனக்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள் அம்மாவையும் திருப்பி கொண்டாட போகிறேன். நீ நல்ல பொண்ணு, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணில, இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ நம்ம பிள்ளைமேலாவே சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க. இவ்வளோ கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா வர வைக்க போகிறாங்களா. அப்புறம் எப்படி இவ பார்க்க போகிறா, இதுவே இவளுக்கு முதல்ல தெரில. அப்போ தான் அந்த பாட்டிக்கிட்ட இவ கேட்குறா. திருப்பி வந்து சிசே சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இவ அதை தான் திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி இருக்கு, எங்கள் அப்பா அம்மா கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன் எல்லாம் இப்படி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் குழம்பிக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் அந்த பாட்டிக்கிட்ட தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறான். இது மாதிரி நிஜமாவே என்னோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி வைக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அந்த பாட்டி வந்து காவலாளிகளை இவளை வந்து பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த கிழவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி நீ வந்து ஒரு நம்பிக்கையான பொண்ணு, அதே நேரம் நீ ஒரு முட்டாள். நான் இப்படி உன்னை எல்லா வேலையும் செய்ய சொன்னேனே, எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னே உனக்கு தெரியலையே. நீ கலெக்ட் பண்ண மேஜிக்கெல்லாம் வச்சு உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க அப்பாவை வர வைக்க போகிறேன். உன்னை வச்சு தான் அவனை பிடிக்க முடியும். அவனை எப்போதும் இங்கேயே கட்டி வைக்க போகிறேன். இந்த அம்மாவுக்கு புள்ள மேலே பாசம் இருக்கா என்னன்னு தெரில. குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும். ஆனால் அவன் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து ஓடி போயிட்டான். அவனை எப்படியாச்சும் திருப்பி கொண்டாடணும், அது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். அதை தான் இப்போ பண்ண போகிறேன். சரி வா, நல்ல பொண்ணு தானே, வந்து இங்கே படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவளுக்கு அவ்வளோதான், ஒன்றுமே புரியலை. இப்போ எனக்கு என்ன யோசிக்கணுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வட்டத்தில் வந்து படுத்துக்கிறா. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க இவளை காப்பாற்ற. அந்த பாட்டி சொல்கிறாங்க, இப்போ மாஸ்டர் வர வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே மேலே இருக்க அந்த ஃப்ளோர் உடஞ்சி பெரிய கண்ணு வந்து பார்க்குது. அதுதான் அந்த டீமன் போல். இவ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கு நீ இப்போ ஒன்றுமே இல்லையே, நான் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. நான் எல்லாமே ஆசைப்பட்டது அவங்களோட அன்புக்காக தான். அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பார்த்தா சின்ன பிள்ளையில எப்படி உங்கள் அப்பா இந்த அம்மா பின்னாடி சுற்றி இருந்திருப்பாரோ அதே மாதிரி தான் பிள்ளைமேலாவும் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா. என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்களை நம்ம ஏற்றுப்பாங்க, நம்மளை வந்து பேத்தியாக பார்ப்பாங்க, அவங்களோட வாரிசுன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. நான் ஆசைப்பட்டது எல்லாமே கடைசியாக என்னோட சாவில் தான் முடியணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருக்கா. அப்போ தான் பார்த்தா சிசேவோட ஞாபகம். அவள் சொல்கிறா,
நீ இன்னும் முடிவெடுக்கலையா, போகணுமா போக வேணாமா, நீ முடிவெடுக்கிற வரைக்கும் நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னதான் அங்கே பார்த்தா நம்ம ஆளுங்க வந்துடுறாங்க. பிளமேலா அப்படின்னு சொல்லிட்டு சிசையை கத்துறா. அப்பதான் சிசையை சொல்றா, இது மாதிரி நீயே விருப்பப்பட்டினா அந்த டீமன்ட்டேருந்து உன்னை எங்களால் காப்பாற்ற முடியாது, நீ தான் விருப்பப்படணும், இதுலேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு பிளமேலா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல பசங்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் உனக்காக இருக்கோம், சொல்லு பிளமேலா உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அவள் சொல்கிறா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அப்போ தான் சிசை வேகமாக ஓடுறா. ஆனால் வந்து எலியஸ் பிடிச்சிக்கிறான். என்னன்னா இப்போ பிளமேலாவை சுற்றி அந்த டீமனோட பவர்லாம் இறங்கிட்டு இருக்கு. இப்போ மொட்டை சிசை உள்ள கையை விட்டா இவளோட பவரையும் எடுத்துக்கும். அதான் சொல்லிட்டு எலியஸ் நிப்பாட்டியிருக்கான். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் லூசி சொல்கிறா, இதை நீ உடச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு வெப்பனை வர வச்சு ரூத்தோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த பெரிய அந்த வட்டத்தையே உடைச்சிடறா. அந்த கிளவியே போக்குறா. சாதா மெஜிஷியன் எப்படி இவளால் இதை உடைக்க முடிஞ்சது? ஏன்னா வந்து அந்த டீமன் கடவுள் லெவலுக்கு பவர்ஃபுல்லானதான் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் போயிட்டு பிளமேலாவை காப்பாத்துறா. பிளமேலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் வந்து அழுதுகிட்டே சொல்றா, இவ்வளவு நாள் நான் யோசிக்கவே இல்லை, எனக்கு வந்து உதவி தேவைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் இந்த கிழவி இன்னும் என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கான்னு தெரியும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.